சபரிமலைக்குரிய மாலையை போடுற எந்த ஒரு சாமியும் வந்து மக்களுக்காக உலகத்துக்காக எத்தான் உண்மையான வேண்டுதல் வைக்கலாம். தாலி கட்ட பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே வாங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட வீடியோவை நீங்கள் டிக்டாக்ல பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, உறவுகளே எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? என் உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? எப்படி புத்தாண்டுகள் கொண்டாடுறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை போடுங்க கருத்துப்பட்டியில். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற நாகபூசணி அம்மன் கோயிலில் இருமுடி கட்டி 18ஆம் படி இங்கேயே ஏறப்போயினோம். அதைத்தான் நாங்கள் காண வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆதரவு தர எல்லா உறவுகளுக்கும் மிக்க நன்றி. இருமுடி தூக்கி கொண்டு வெளியே போயினோம் சாமி மேலே. நம்மளா இங்கேயே சுற்றினோம். ஆனால் இன்றைக்கு லாக்கூனவு வரைக்கும் போயிடும். கடும் குளிர்லேயும் லாக்கூனவுக்கு எப்படி போயிடணும்னு தெரியல. இந்த வேனுகளில் வரைக்கும் லாக்கூனவுக்கு போயிடும். அங்கே போய் சிவன் கோயிலில் சவாசாமி எப்படி இருக்கிறீங்க? என்ன இன்றைக்கு புதுசாக அங்கே லாக்கூனவு போகிறீங்க? ஒரு வருஷம் போகிறது தான் பிளான் போடுறது. ஆனால் டைமுகள் பிரச்சனையால அப்படியே காற்று விட்டு விளக்கி போகிறது. அந்த முறை டைமில் சரியாக இருக்குது. அப்போ போய் சரிசதை போட்டு வருவோம்னு போகிறோம். போய் என்ன செய்ய போகிறீங்க? அங்கே லாக்கூனவு கும்பிட்டு அப்படி திரும்பி வருவோம். இங்கே தேங்காய் உடைச்சிட்டு மேலே படி வருவோம். ஓகே. நடந்து போயின நடந்து போயில இங்கே வேனுகளில் இப்படி தான் போய் அங்கே சாமியை கும்பிட்டு இங்கே வரவேணும் திரும்ப படியேறதுக்காக வேண்டி. கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா நடந்தே போயிடலாம். பட் கிளைமேட் சரியில்லாதபடியால் காரில் போயினோம். இதுதான் முதல் வருஷம் போகிறீங்களா இல்லாட்டி போனோம்? ஒவ்வொரு வருஷம் போகிறீங்க லாக்கூனவுக்கு? நான் போன வருஷம் வந்தேன். ஆனால் பார்க்கல எப்படி போகிறீங்க. இல்லை இங்கேயே சுற்றி படியறீங்க. தூக்கி விடப்பா
இன்றைக்கு வந்து சிறப்பாக வந்து பூசை நடந்து கொண்டிருக்கு. அதாவது வருஷ பிறப்பண்டபடியால் சிறப்பாக பூசை நடந்து கொண்டிருக்குது. சபரிமலைக்கு லாக்குன்னா சிவங்கோயில் நாங்கள் போன முறை இந்த பிளான் செய்து நாங்கள். ஆனால் எங்களை டைம் மட்டுமட்டா போனதால செய்ய முடியலை எங்களால். அப்போ என்ன பண்ணோம், இங்கே வெளியில் போய் சுற்றி வந்து மேலே படியார முடிச்சிட்டோம். இன்னும் நேரம் நல்லா இருந்தது, சரியாக இருந்தது எல்லாருக்குமே. அப்போ போய் வந்து முடிவு பண்ணி போயிட்டு வந்தாச்சு. ஒவ்வொரு முறையும் போகிறீங்களா? அதான் மலமை நேர காலம் பிரச்சனையால அதை இது கான்செப்ட் பண்ணாங்க. ஏன் அப்படி போகணும்? அது அந்த சிவங்கோயில் கட்டினா ஒரு கோயிலுக்கு போய் வரணும். போய் அங்கேருந்து வந்து வெளியில் தேங்காய் உடைச்சு நாங்கள் மேலே படி அறியணும். அதான் முறை, முறையாக தான். அதான் முறை எல்லாம் வேற கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போய் கும்பிட்டு வரணும். அது பிறகு அங்கேயும் வேற கோயிலுக்கு போயிட்டு தான் சபரிமலைக்கு வர்றது. சபரிமலைக்கு போகும்போது அதே மாதிரி தான். கீழே கன்னிமூலை அந்த மாதிரி இல்லை, பிள்ளையார் இருக்கார், அவருக்கு தேங்காய் உடைச்சிட்டு தான் மேலே ஏறுவோம். ஏறி அங்கே கருப்பண்ண சாமி இருப்பார், எல்லாருக்கும் உடைச்சிட்டா சரி கடைசியாக ஐயப்பண்ண படியில் தேங்காய் உடைச்சி மேலே படிக்கு மேலே போடுறாங்க. நீங்கள் எத்தனாவது முறை மாலை போடுறீங்க? இது எனக்கு 26வது முறை. 26வது முறை எனக்கு. 26வது முறை. அப்போ ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சு போடுறீங்களா? நான் இந்தியாவில் இருந்தேன். இந்த மழை 99 மாட்டு போடுறேன். ஓகே. ஒரு இந்தியாவிலேருந்து ஃபுல்லாக ஒரு 15 வருஷம் இந்தியாவிலேருந்து போட்டேன். இங்கே வந்து அப்படி அதே அப்படியே கடைப்பிடிச்சுட்டு இருக்கிறேன். அது மாலை போடுறது வந்து என்னதுக்கு கட்டுப்பாடாக இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் எங்களுக்கு தேவையான வேண்டுதல் உடனே நிறைவேறும். ஐயப்பன் நிறைவேறும். அந்த இதெல்லாம் நாங்கள் கலியுக கடவுள்னு சொல்கிறேன். எல்லா கடவுளையும் விட ஒரு வித்தியாசமான ஒரு விரத முறைகள் வழிபாட்டு முறையும் சரியான வித்தியாசம். எல்லா விரதத்தையும் விட இந்த விரத முறை வந்து வித்தியாசமானது. இப்போ நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டுமா போட்டீங்க? நன்றி. அந்த சிறப்பாக வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்குது. அதாவது சிவன் கோயிலில் வந்து பிரார்த்தனைகளை முடிச்சுக்கொண்டு நேராக அங்கே படியேறதுக்கு வந்து நாகபூசணி எனக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? நாகபூசணி அம்மன் கோயிலேருந்து பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். புது வருட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தம்பி நல்ல பக்தியோட தெரியுறேன். எத்தனாவது வருஷமா போறீங்க இந்த முறை மாலை? கன்னிசாமி தான். கன்னிசாமி கூட மலை போயிருக்கிறேன். நம்ம எப்போ பகவானுக்கு கன்னிசாமி சாமி நம்ம குருசாமி எல்லாம் கன்னிசாமி. எப்போ எந்த வருஷம் போனாலும் பகவான் கன்னிசாமி. இந்த முறை என்ன வித்தியாசமா இருந்துச்சு?
இந்த முறை ஐயப்பாக்கு எல்லாரும் சந்தோஷமா இருமுடியெல்லாம் கட்டி முடிஞ்சிச்சு பகவானுக்கு. இன்னும் எல்லா பக்தன்மாரும் இந்த பகவான் விரதத்தை கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஐயப்பான விரதத்துக்குள்ள நிறைய தத்துவம் இருக்கு. வித்தியாசமான விரதம் தானே மற்ற விரதங்களை விட. எல்லா விரதங்களும் நிறைய தத்துவம் இருக்குது. அதெல்லாம் சாமி மேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதை படிக்கணும், எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். கொஞ்சம் இந்த முறை வந்து சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த குளிர்லையும் கஷ்டம் பார்த்தனா வெளியில ஷர்ட் எல்லாம் போடாம. கண்டிப்பா இந்த சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் இதெல்லாம் வருங்கால சாமி மேல் இதெல்லாம் பொக்கிஷங்கள். பகவான் விரதத்தை இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 இதை ஊக்குவிக்கும். இந்த வயசுலயே பகவான் விரதத்தின் மகிமை உண்மையான விரதம் இருந்து பகவான ஆத்மாத்மான பக்தி. அதாவது எங்கள்கிட்ட ஆத்மா இந்த நெய்யபிஷேகம் பண்றது பகவானுக்கு இருமுடி கட்டுறது இந்த ஆத்மா. இந்த ஆத்மா தான் கொண்டு பகவானுக்கு நெய்யபிஷேகமாக பரிசளிக்கும் அவங்க சபரிமலையில். அதே மாதிரி இந்த சாமி மாதிரி எல்லாரையும் ஊக்குவிச்சு எப்பவும் பகவானுக்கு பக்தியோடு எப்பவும் இந்த மாலை கழட்டினோட இந்த பக்தி இல்லை பகவானுக்கு எப்பவும் 365 நாளும் பகவானோட பக்தியா இருக்கும். இதுதான் உண்மையான ஐயப்ப மாறு சாமி மாறு எப்பவும் இருக்க வேண்டியது. மற்ற சின்ன பசங்களுக்கு இதுக்கு வந்து போட்டு மாலை போட்டு விட்டுறது என்ன காரணம் இருக்கா வேண்டி? அவங்களும் ஏதாவது நேர்த்தி கடனா இல்லாட்டி ஏதாவது கட்டுப்பாடாக இருக்கிறதுக்காக வேண்டியா இல்லாட்டி குடும்பத்தில் எல்லாரும் அப்படி சைவமாக அந்த சாப்பிட்டு சின்ன இப்போ குட்டி ஒரு வீட்டில் மாலை போடுறேன்டா மாலாதாரணம் கிடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு நன்மை இருக்கும். பாக்கியம் இருக்கும். ஒரு மாலாதாரணம் பண்றது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அதுதான். ஒரு வீட்டுக்கு ஒரு சாமி மாலை போட்டுருக்காருன்னா அந்த வீடு ஃபுல்லாக மங்களமாக இருக்கும். அவ்வளவு நன்மை இருக்கும். பகவான் விரதம் பண்ணா இப்போ மாலை உங்கள்கிட்ட கழுத்தில் விழுந்துட்டோன்னா அந்த வீடே ஒரு இதாக இருக்கும், மங்களமாக கோயில் மாதிரி இருக்கும். அதனால பாக்கியம் செஞ்சிருக்கணும் இந்த மாலாதாரம் கிடைக்கிறது. கன்னிச்சாமியோ குட்டிச்சாமியோ யாரு எந்த சாமி என்றாலும் எல்லாரும் சாமி தான், எல்லாரும் ஒரே ஈக்குவல். சாமி சரணம் ஐயப்பா. நன்றி அண்ணா, நன்றியா. நன்றி 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 அனைவருக்கும் சரணம் ஐயப்பா. இங்கே தேங்காய் உடைச்சு போட்டு இனி வடிகிறதுக்காக வண்டி அங்கால சாமி மேலே நிற்கணும் பாரு. படியேறி கொண்டிருக்கிறார்கள். சாமிகளுக்கு வந்து படி ஏறியாச்சு. இனி வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும். பாருங்க.
இருமுடி கட்டின சாமிமார் வழியில் ஏறாம இருந்தால் வாங்கோ. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம் சாமி. சாமி புது வருஷ வாழ்த்துக்கள். நன்றி உங்களுக்கும். இந்த வருஷம் எப்படி தொடங்கிச்சு உங்களுக்கு? ஐயன்ற பாதத்தில் நின்று தான் இன்றைய வருஷம் எங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குது. அது மிக சிறப்பாக இருக்கணுமென்று எல்லாம் வந்து ஐயப்பனை கேட்டுக்கொள்கிறோம். ஏன் நீங்கள் முதலே இந்த நிறைய பேர் மாலை கலட்டிட்டினவல்ல இருமுடி போட்டு? இல்லை, அது உண்மையில் உங்களுக்கு தெரியும் 42 அதாவது ஒரு மண்டலம். அந்த மண்டலத்தை தான் சிலர் 48 நாளையில் அங்கே 14, 15ஆம் தேதி தான் நாங்கள் ஜோதிகை பார்க்குறவ. அது மட்டும் இருக்கிற இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 1ஆம் தேதி தான் கலட்டுறவ. சில இடங்களில் என்னன்னு சொன்னால் அவை அந்த குருசாமி, அந்த மாலையை போட்ட குருசாமியாக்கள் அதுக்கு முதலே அவை மலைக்கு போகிறதுக்காக போகிறபடியாக இங்கே உள்ளாக்களுக்கு முதலே அவை ஒரு முடியை கட்டி அதை முடிச்சுட்டு போயினோம். அப்போ யாராவது இங்கே மலைக்கு போய் நம்ம நீங்கள் போகிறீங்களா? நானும் போகிறேன். நீங்கள் 4வது வருஷமாக. அப்போ இந்த முறை நீங்கள் படி ஏற இல்லை? அதான் படி ஏற இல்லை, அதுக்காக தான் ஏறாமல் இருந்தேன். நான் அங்கே போய் தான் நான் படி ஏற வர்றதுக்கு இருக்கேன். மற்றது என்ன இதுக்கு தைப்பொங்கலுக்கு முதல் தான் நாங்கள் மகரஜோதி பார்த்து, தைப்பொங்கல் அன்றைக்கு தான். அதுக்கு முதலே நீங்கள் படியேறி மகரஜோதி பார்த்துட்டு தான் வருவீங்க. சபரிமலைக்கு போகிற சாமிமார்ன்றது தங்களுக்காக உண்மையாக போகிறது இல்லை. உண்மையில் சபரிமலைக்குரிய மாலையை போடுற எந்த ஒரு சாமியும் மக்களுக்காக, உலகத்துக்காக தான் உண்மையாக வேண்டுதல் வைக்கிறாங்க. அந்த மலையில் போய் நின்று கேட்குறதும் அதைத்தான். எல்லா மக்களும் எந்த விதமான துன்பம் இல்லாமல் வாழணுமன்றதான் உண்மையான பிரார்த்தனை. உதாரணமாக நான் 4 வருஷம் இந்த கோயிலிருந்து இந்த அம்மாவோட தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். அவரோட கூட போய்களை நான் பார்த்த காட்சி என்னன்னு சொன்னால், இங்கே வர்ற அத்தனை பக்தர்களுக்காகவும் அவள் அங்கே நிறைய பூக்கள் வாங்கி அந்த ஐயனுக்கு மேலே அதை விட்டு போட்டுட்டு அந்த இடத்துல வேண்டுதல் அனைத்து பக்தர்களையுமே பாதுகாக்கணும் ஐயன் தான் கேட்குறதே தவிர தனக்காகவோ மற்றவைக்கு அப்படி ஒன்றும் கேட்கறது கிடையாது. அதான் உண்மையில ஐயப்ப பக்தருடைய உண்மையான இது. உண்மையாக நிலத்துக்கு கிடையாது, பொதுநலம். எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ கலியுகம் உங்களுக்கு பார்க்குறீங்க. இந்த இலங்கையில் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் சுனாமி வந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் இது நடந்தோன்னு இருக்கு. அப்போ எல்லா இடமும் இதுதான் நடந்தோம். இந்த அழிவுகள்லேருந்து இதுலேருந்து எல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் நிறைய சாமிமார் அந்த மேலையில் போய் வேண்டுதல் வைக்கிறது தான் உண்மை. நன்றி ஐயா. நன்றி. இப்போ நெய்த்தாங்காய் உடைச்சு, அதாவது இன்றைக்கு மத்தியானம் நிரப்பி நெய்த்தாங்காய் உடைச்சு எல்லாருக்கும் காட்டிக்கொண்டோம். அதாவது அந்த நெய்த்தாங்காய் உள்ளே உருவாகிற முறையில் அவர்களுடைய நேர்த்தி கடன் பெற்றது சில விடயங்கள் இருக்குமென்று நம்பிக்கை உண்டு. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா சூப்பராக இருக்கும். உங்களோட இந்த சண்டி மேளத்தோட சண்டி மேளம் தான் சரியா சொல்றேன்? இது கேரளா ஜெண்டா மேளம். ஜெண்டா மேளம். ஓகே, அதோட குரூப்போட பேர் என்ன? ஃபயர்பேர்ட். ஓகே, உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். பட் இதுதான் முதல் தடவை உங்களோட கதைக்கு இந்த மேளத்தை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா? நம்மகிட்ட ஆதி இசை, தமிழ் பற இசையும் வச்சுக்கிறோம். தமிழர்களுடைய ஆதி இசை. ஆமாம், ஆதி இசையும் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட கேரளா அங்கத்துக்கு இருக்கிற எல்லா கோயில்லையும் கிட்டத்தட்ட 100 கணக்கான மக்கள் இதை வாசிப்பாங்க.
ஆமாம், அவங்களோட ட்ரெடிஷ்னல் தான் கேரளா ஜெண்டா மேளம். நம்ம கோவிலில் வாய்க்கிறது தான் இந்த செண்டை. ஏதாவது சாமிக்கு வாசிக்கிறீங்களா இல்லாட்டி எல்லா கோயிலையும் வாசிக்க முடியுமா அந்த செண்டா மேளம்? வந்து நார்மலாக இந்த கேரளா வந்து பூரம் சொல்லும் அந்த ஃபெஸ்டிவல் எலிஃபெண்ட் எல்லாம் போட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு இந்த ஜெண்டா மேளமோட ஒரு போர்ஷன் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் தான் அவங்க. ஓகே, நிறைய பேர் வந்து அடிப்பாங்க. அந்த ஆக்டர் கூட வந்து நின்று ஜெயராம் அவர் அடித்தார். ஜெயராம் சேட்டா. ஓகே, இது வந்து அடிக்கிறதுக்கு வந்து யாராவது ஒரு ஸ்பெஷலாக பழகணுமா இல்லாட்டி எல்லாரும் வந்து பழகலாமா? இல்லை, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு டீச்சிங் இருக்குது, செப்பரேட்டு ஒரு டீச்சிங் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு வருஷம் எல்லாரும் டீச்சிங் போகலாம். அதுக்கப்புறம் தான் செண்டையில் வாசிப்போம். ஓகே, அப்போ இங்கே எவ்வளோ நாள் வாசித்து கொண்டிருக்கீங்க உங்களோட செண்டா மேளம்? நாங்கள் வந்து 2023 ஸ்டார்ட் பண்ணோம். 2023 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஊரில் போயிட்டு கேரளா திருச்சூர்னு ஒரு இடம், அங்கே போயிட்டு இது வந்து காசு கொடுத்து அப்படியே வாங்குற மோளம் இல்லை, அங்கே இருக்கிற மோளம் செய்கிறவங்க கிட்ட அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்து அவங்க அதை கட்டுவாங்க. கட்டிட்டு இந்த தோலை வந்து நல்லா காய வச்சு அதுதான் சொல்லுவாங்க, அதை கொட்டி கொட்டி அதாவது அடித்து 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 அவங்க அந்த அந்த பழக்கின அப்புறம் தான் எங்களுக்கு இது கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மோளம் செய்யறதுக்கு மட்டும் 1.5 மாதம் எடுத்துச்சு எங்களுக்கு. 1.5 மாதம்? ஆமாம், 1.5 மாதம்னா நாங்கள் இத்தனை மோளம் வேணும்னு சொல்லிட்டாங்க. இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாதி காசை கொடுத்துட்டு மீதி காசை வந்து அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அவங்க எங்கள் முன்னாடியே இந்த துணி எப்படி வருது, இந்த இது கவுர் எப்படி டைட் பண்ணுற அந்த 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 இது எல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் எங்களோட ஜெண்டா மேளம் கேரளா டீமில் வந்து ஷெஃப் ஒத்துக்கிறாரு. அவர் தான் பிரணவ். அவர் தான் இங்கே மெயின். அவர் தான் எனக்கு இங்கே இது கொடுத்தாரு. அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு பொடியான அவர். அவங்களாம் அந்த ஸ்டூடெண்டாக வந்தாங்க 2021. ஓகே, அப்போ நான் இதுமாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னே அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னார், அண்ணா நீங்கள் மோளம் எடுங்க, நம்மகிட்ட ஆக்கள் இருக்கிறாங்க போட்டா இது செய்யலான்னு. அவரோட தூண்டல் பேராக நாங்கள் ஊரில் போயிட்டு சரி இதில் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து நிறைய மூலம் எதுவுமே இல்லை, வெறும் அந்த பங்கரா மட்டும் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக வேறு எதனா மூலம் பார்த்தா இல்லை. இதுதான் ஈரோப்லேயே நம்ம தான் ஃபஸ்ட் டைமு கபாடி +1 ஃபயர் போர்டில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் ஜெண்டா மேளம் எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்மகிட்ட ஆதி தமிழ் பறையசி. அப்போ செண்டி மேளம்னு சொல்கிறதும் இது தானே? ஆமாம், இது செண்டா மேளம் இது தானே? ஆமாம், இதில் வந்து 2 டைப் ஆஃப் மேளம் இருக்குது. அதாவது இது வந்து கோயில் அடிக்கிறது, சிங்கிரி மேளம்னு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த சிங்காரி மேளம் அது வந்து வெயிட்லெஸ். அது வந்து தூக்கிட்டு நம்ம ஜம்ப் பண்ணி கூட அடிக்கலாம், அவ்வளோ வெயிட் இல்லை. ஆனால் இது வந்து 14.5 கிலோ. ஓகே, ஒரு மோளம் 14 கிலோ, செம வெயிட். உங்கள்ட்ட எத்தனை மேளம் இருக்குது? எங்கிட்ட 12 மோளம் இருக்குது. 12 மேளம். அப்போ குரூப் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து அடிப்பீங்க? ஆமாம், இப்போ நான் கிட்டத்தட்ட 56வது ஃபங்க்ஷன் இந்த 1ஆம் தேதி 2 வருஷத்தில் மேரி அசோசியேஷனு, கோயில், ஃபங்க்ஷனு, பர்த்டே, கல்யாணம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட என்னோட ஃபேஸ்புக் நீங்கள் டிக்டாக்கை பார்த்தா தெரியும், ஃபாலோ பண்ணுறேன் எல்லாத்துலேயும். என்ன பேர் அண்ணாக்கு? சிவா. உங்களோட பேர் என்ன? யது. ஓகே, எவ்வளோ நல்லா இருக்கீங்க ஃப்ரான்ஸில்? நான் இப்போ வந்து 2 வாரமா? 2 இயர்ஸ். ஓகே. எப்படி இருக்கு ஃப்ரான்ஸ்? பரவாயில்ல. ஓகே. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், தமிழர்களுக்கும் மற்றது கேரளாவோட கல்ச்சரும் எப்படி? கேரளா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஃபங்க்ஷனும் ஃபெஸ்டிவல் எல்லாத்துமே லிட்டில் பிட் சேம் தான். ஓகே, முதல் தடவை நாங்கள் தான் அந்த பறையையும் ஜெண்டா மேளம் சேர்த்து அடிச்சு. பறையும் இருக்கா? இருக்கு. அதில் இவர் ஒரு ஷெஃப், இவர் நம்ம அஜித். நாங்கள் வந்து பறையசி வந்து இந்த ஃபயர் போர்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கேரளா ஜெண்டா மேளம் அது கூட சேர்த்து எடுத்தோம். அதுக்கு முன்னாடி 22 இயர்ஸாக வந்து பறையா நாதனன்னு சொல்லிட்டு இவங்க தான் அவங்க மெயின். அவங்கக்கிட்ட நாங்கள் தான் அவங்களோட சிஷ்ய பிள்ளைங்கள். அப்புறம் நாங்கள் இதை எடுக்கும்போது அந்த மூலமே இது எடுப்போம். ஏன்னா ஈரோப்லேயே வந்து அந்த பறையசை வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அடித்தது கிடையாது. நம்ம தான் அதுலேயும் நம்ம தான் ஃபஸ்ட்டு முறையாக அந்த கல்யாணம் தாலி கட்டும் போது அடித்ததும் பறையசை. அந்த பறையசை வந்து சகுனம் கூடாதுன்னு சொல்லி. ஆமாம், அது வந்து இவங்க ஆக்சுவலாக வந்து தமிழர்கள் வந்து சில மூட நம்பிக்கை அவங்கள்ட்ட வச்சுட்டாங்க. அது கூடாத மூலம், அது செத்த வீடு அடிக்குது, சாமி சாரணம், அது அந்த மாதிரி சொல்லி அவங்க அதை ஒதுக்கிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், மகிழிசை பறைன்னு சொல்லிட்டு தோல் இல்லாத ஃபைபரில் இந்த கல்யாணத்துக்கு தாலி கட்டும் போது அடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். அதேமாரி மக்களுக்கும் அது பிடிச்சிருந்துச்சி. அப்போது இப்போ என்ன இப்போ வச்சு தாலி கட்ட பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே வாங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட வீடியோவை நீங்கள் டிக்டாக்ல பார்க்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு தமிழ் நம்மளோட கல்ச்சரை வந்து அந்த பறையசை இன்னைக்கு மேயர் போது கொண்டு அது போட்டு வாங்கி அடிச்சிட்டாரு. அதனால அந்த பறை அடிக்கும்போது செண்டிமேளம் அடிக்கும்போது அந்த மூடு வரும், ஆடக்கூடிய எல்லா இசையிலையும் வராது. ஆமாம்.
நன்றி எந்த ஒரு வாத்தியமே இல்லாத ஒரு இந்த ஃபயர் போர்ட் மொத்தம் 30 பேர் நம்ம கிட்ட இருக்கிறோம், டான்ஸர்லாம் சேர்த்து. இவங்க இல்லைன்னா இந்த கபால் டீமாவும் இல்லை. ஏன்னா இருக்கிறாங்க. உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு இது போட்டு வரேன், உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு வரேன். அதே மாதிரி ப்ரோ ஒரே சொல்லிக்கிறேன், இந்த 2.5 வருஷத்தில் எந்த ஒரு யூடியூப் சேனல் இந்த மாதிரி வச்சு பேட்டி எடுத்ததே கிடையாது. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம். நிறைய யூடியூப் வந்து எப்படி எடுக்கணும்னு நினைச்சேன், பட் கதைப்பீங்களான்னு ஒரு சின்ன இல்லை நான் மக்களாக இருக்கிறோம். அதே மாதிரி ஃபால்ஸில் நிறைய யூடியூப் சேனல் நம்ம ஃப்ரெண்டு தான், யாருமே இந்த மாதிரி உட்காந்து நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் எடுக்கல. கூட உறவு அதுவும் இந்த 1ஆம் தேதி சொல்கிறேன், ஃபயர் போட முத வீடியோ எடுத்தது நீங்கள் தான் யூடியூப். நன்றி நன்றி நன்றி. படைத்தவனே புண்ணிய சேத்திர ஸ்ரீ நாகபூஜன விஸ்வரத்திர ஹரிகணசுத புஷ்பாஞ்சலம் இந்த கோயிலையும் கணவரையும் இந்த உலக மக்களையும் கடைப்பிடித்து எனக்கு எங்கே போனாலும் என் சாமிமார்கிட்ட ஓசை எப்பயும் கேட்கும். நான் சபரிமலைக்கு போனாலும் எந்த காலத்திலையும் நான் போட்டு எந்த காலத்திலையும் என் கையோட அம்மான்னு சொன்ன பிள்ளைகள எப்பயும் ஐயன் காத்திருக்கணும் நம்ம கொண்டு